தமிழ் மக்களை நினைத்து சித்திரவதை செய்து புதைத்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலேருந்து ஏனைய வீதியால் வந்து ஒன்று கேட்க இந்த செம்மணியில் வந்து அதிக அளவிலான மக்களை பார்க்க முடியுது. உண்மையை கண்டறியணும், பொறுப்பு கூறணும். எங்கே எங்கே உறவுகள் ஒட்டுக்குழுக்களால் கடத்தி செல்லப்பட்டு ஒட்டுக்குழுக்களால் கடத்தி செல்லப்பட்டு கொள்ளை நாட்களில் கடத்தி செல்லப்பட்டு நான் இன்றைக்கு இந்த ஐரோப்பிய ஒன்றியம் இந்த செம்மணி முகவலியை பார்வையிடுவதற்காக வருகை தருகிறோம் என்பதை அறிந்து அவர்கள்ட்ட எங்கள் சில முறைப்பாடுகளை முன்வைக்கிறதுக்காக நாங்கள் இவரத்துக்கு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு ரகத்தில் கொன்று புதைத்திருக்கிறார்கள். ஒரு தாயை ஒரு குழந்தை கட்டி பிடிச்சபடி உயிரோட மண் போட்டு புதைத்திருக்கிறார்கள். கழுத்தில்லாமல் கழுத்தை பட்டி போட்டு புதைத்திருக்கிறார்கள். இருக்க வைத்து புதைத்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் தங்களுக்கு மனதுக்கு பட்டபடியே இந்த தமிழ் மக்களை நினைத்து சித்திரவதை செய்து புதைத்திருக்கிறார்கள். இதுக்கு ஒரு சர்வதேச நீதி வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்திட்ட கேட்க வந்திருக்கிறோம். இதுக்கு ஒரு சர்வதேச நீதி ஒன்று வேணும். எங்களுக்கு இன்றைக்கு 17 வருஷம் நாங்கள் ரோட்டில் இருந்து போராடி கொண்டு நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு விதமான பதிலையும் இந்த அரசாங்கம் தரையில்லை, முந்தின அரசாங்களும் தரையில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரக்குள்ள தான் இந்த காணாமல் போன மக்களுக்கு ஒரு தீர்வு கொடுப்பேன், நான் அந்த வலியை உணர்ந்த நான் என்று சொல்லித்தான் இந்த அரசாங்கத்துக்கு வந்தவர்கள். ஆனால் இன்று வரை 2 வருடங்களும் கழிந்து அவர் ஒரு பதிலும் எங்களுக்கு சொல்கிறார் இல்லை. அதனால் நாங்கள் இந்த சர்வதேச நீதியைத்தான் வேண்டி நிற்கிறோம். எங்களுக்கு உள்ளக விசாரணை வேண்டாம். உள்ளக விசாரணை இற்ற வரையில் எங்களுக்கு ஒரு பதில் சொல்லாத இந்த உள்ளக விசாரணை எங்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தரும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. நாங்கள் எங்கள் பிள்ளைகள உண்மை நிலைமை உயிரோட கொண்டு வரப்பட்ட உயிரோட கையளிக்கப்பட்ட எங்களோட குழந்தைகளின் உண்மை நிலைமை என்ன என்றதான் நாங்கள் இந்த அரசாங்கத்திட்ட கேட்கிறோம். சொல்றோம், நீங்க பார்க்க விடாடி நாங்க ரோட்ல கிடப்போம். அவங்க வர இங்க பார்க்க விடாடி ரோட்ல கிடப்போம். இப்ப சொல்றோம், சாவுக்கு பயம் இல்ல, போலீஸ் வரதுக்கு பயம் இல்ல, விரட்டாயோ விரட்டாயோ சொல்லுங்க. சந்தாங்க கொடுத்துருக்கீங்க நாங்கள் எங்களை வெறுக்காதீங்க. சரியா? வெறுதி எந்த போலீஸா இருந்தாங்க, யாரா இருந்தாங்க, மறக்கக்கூடாது. நான் என்ன பண்ணாங்க மறக்கக்கூடாது, கூடாது. நாங்க அங்கள உயிர்களை தியாகி செய்யணும். உங்களுக்கு உங்களோட பிள்ளைகளை இழந்தா மட்டும்தான் அந்த வழி தெரியும். தெரியாது, இழக்காது உங்களுக்கு தெரியாது. ஏடி மழை வெயில் எல்லாம் செத்து இன்னைக்கு ஆக்கள் எத்தனையோ பேர் இறந்துட்டார்கள். பிள்ளைகளை காணாமல் இறந்துக்கு தவிக்கிறார்கள். இன்னைக்கு காணுவதற்காக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். துருவங்கள் இப்ப விடாது. பெண்கள் எடுத்தாப்புறதா இந்த துருவங்களை பற்றி தெரியும். தாங்கள் தங்களை சுற்றி வரும்
யாரும் தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது. அந்த ராணுவ சிப்பாய் சொன்னவர்தானே 600 பேருக்கு மட்டும் தாண்டாண்டு 453 வந்துட்டு அவங்களுக்கு அவங்க சும்மா கொண்டு வட்டி சுட்டு தின்றாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் வேண்டாம், எங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு நீங்கள் பாதுகாப்பு. நிர்வாகத்தை நடத்தினா போர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாம். ஓஎம்பி வரணுமா, ஓஎம்பி கண்துடைப்பு, ஓஎம்பி வரணுமா, வீட்டுக்கு ஓடி வரணுமா, ஓஎம்பி செருப்பால் அடிப்பேன், எந்த வீட்டு வந்தா செருப்பால் அடிப்பேன் ஓஎம்பிக்கு. 4 மைல் 5 மைல் வரணும், க்ளோஸ் பண்ண போறோம். 4 மைல் 5 மைல் எந்த வீட்டை வரணும், இஎஸ் கொடுக்கணும். இவங்க யாரு? இந்த ஓஎம்பி யாரு? நாயன் எங்கட புள்ளல தாங்கோ இல்ல பஸ் கூலி கொடுத்து விடணுமா 1000 ரூபாய் நஷ்ட வீடு கழுதுவனமா. நீங்க யாரு பஸ் கூலி விடுவீங்க? நான் செருப்பு கலத்தி அடிப்பேன், அல்ல விளக்கு போத்தால் அடிப்பேன். வந்தவன் சின்ன பொண்டுகள் 4 பேர் வந்தவன். ஆனா நான் சின்ன பொண்டுகள் அண்டு விட்டுட்டேன். இனிமேல் அந்த இடம் இல்ல. என்ன விட்டு வந்தவன் புள்ளலத்தா இருக்கும். அரசாங்கம் சொல்றத மட்டும் கேக்குறீங்க, நாங்க சொல்றத கேக்குறீங்க. அரசாங்கம் சொல்றதே தான் கேக்குறோம். பாதிக்கப்பட்ட தரப்பட்டவரே கேக்குறீங்களே. இதுல வந்து சாட்சியெல்லாம் நிக்கிறோம். நாங்க சாட்சி அழைச்சி போயிடுவோம்.